செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கிய பிறகு முதன்முறையாக அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி நாளை பிரச்சாரம் செய்யும் நிலையில் கூட்டத்தில் 50,000 பேர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. வணக்கம் பாபு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்களை காப்போம் தமிழை மீட்போம் என்ற தளத்தில் பிரச்சாரங்கள் கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தொகுதியான கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் புறக்கணித்து வந்த நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டார். அதிமுக நீக்கப்பட்ட பிறகு மக்களை காப்போம் தமிழ் மீட்போம் என்ற பிரச்சாரத்தை செங்கோட்டையின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாளை துவங்க உள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தீர்மானம் நடைபெற்று வரும் நிலையில் செங்கோட்டையின் கோட்டையாக விளங்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார். இந்த பிரச்சார கூட்டத்திற்கு ஈரோடு மேற்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தொண்டர்கள் அழைத்து வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்த வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கோபி கரத்தூர் பகுதி முதல் நல்லவங்கம்பாளையம் வரை கொடிகள் கட்டிய சாலை வீரப்புரம் வருங்கால முதல்வரை கழகத்தின் 3வது தலைமுறையை கொங்கு நாட்டு சிங்கமே மக்களின் முதல்வர் அத்திக்கோடு சரித்திர நாயகன் என்ற விவசாயங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனர்கள் கோபி நகரம் முழுவதும் வைக்கப்பட்டு அவரை வரவேற்று உள்ளனர். நன்றி பாபு, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.